சாந்தி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய காலை முரளி 6/7/2026 பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உயிருடன் இருந்து கொண்டே இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஆகிவிடுங்கள். அசரீரியாகி தந்தையை நினைவு செய்யுங்கள். இதுதான் ஆழ்ந்த அமைதி என்று கூறப்படுகிறது. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தங்களது அஸ்திவாரத்தை உறுதியானதாக ஆக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். எதன் ஆதாரத்தில் உறுதித்தன்மை ஏற்படுகிறது? பதில்: தூய்மையின் ஆதாரத்தில். எந்த அளவிற்கு ஆத்மா தூய்மையாக, அதாவது உண்மையான தங்கமாக ஆகிறதோ அந்த அளவிற்கு உறுதித்தன்மை வந்துவிடும். பாபா இப்போது சுய ராஜ்யத்தின் அஸ்திவாரத்தை அந்த அளவிற்கு உறுதியானதாக ஆக்குகின்றார். அதாவது அதை அரை கல்பத்திற்கு யாரும் அசைக்கவே முடியாது. உங்களது ராஜ்யத்தை யாரும் அபகரிக்கவும் முடியாது. பாட்டு. ஓம் நமச்சிவாய. ஓம் சாந்தி. என்னை நினைவு செய்யுங்கள், அதாவது அசரீரி ஆகுங்கள், அதாவது ஆழ்ந்த அமைதியில் இருங்கள் என்று பாபா கூறுகின்றார். பாபா இன்னைக்கு என்ன சொல்றாங்க? அசரீரி ஆகுங்க. அசரீரி என்றால் என்ன அர்த்தம்? சரீரத்திற்கு அப்பாற்பட்ட ஆழ்ந்த அமைதியில இருங்க. மனிதர்கள் இறக்கின்ற போது ஆழ்ந்த அமைதி உடையவர்களாக ஆகி விடுகின்றனர். இவரது சரீரம் அமைதியாகிவிட்டது என்று கூறுகின்றனர். சரீரம் மற்றும் ஆத்மா பிரிந்து விட்டது, அதாவது சரீரம் அழிந்து விட்டது. இங்கும் குழந்தைகளாகிய நீங்கள் அமர்கின்ற பொழுது இதற்கும் ஆழ்ந்த அமைதி என்று கூறப்படுகிறது. நம்ம என்ன பிராக்டிஸ் பண்றோம்? அசரீரி, நான் தேகமற்ற ஆத்மா. அவங்க சொல்றாங்க இல்லையா, ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிஞ்சிருச்சுன்னா சரீரம் அமைதியாகுது அப்படின்னு. நம்ம கூட என்ன பண்றோம்? மனம் புத்தியின் மூலமாக இந்த சரீரத்தை விட்டு நம்ம பிரிகிறோம், பரந்தாமத்துக்கு போறோம். அதனால பாபா சொல்றார், அந்த நேரம் சரீரம் கூட என்ன பண்ணுதான்? ஆழ்ந்த அமைதியில இருக்குது. உயிருடன் இருந்து கொண்டே அசரீரி ஆகிவிடுங்கள். இல்ல, உயிரோட இருந்துகிட்டு நான் சரீரம் இல்லாத ஆத்மா அப்படின்னு உணர சொல்றாரு. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். இது உண்மையான அமைதி என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் அமைதியை அறியவில்லை இல்லையா? உலகத்துல இருக்கவங்களுக்கு அமைதினா என்னன்னு தெரியல. என்னமோ சும்மா இருக்கிறது தான், எதுவும் வேலை செய்யாம இருக்கிறது அமைதியா இருக்கிறது, யார்கிட்டையும் பேசாம இருந்தா அமைதி அப்படின்னு நினைக்கிறாங்க. பாபா சொல்றாங்க, ஆழ்ந்த அமைதியின் பொருளை அறியவில்லை. ஆழ்ந்த அமைதி என்று ஏன் கூறுகின்றனர்? அவர் இறந்து விட்டார், அமைதியாகிவிட்டார் என்று நினைவுபடுத்துகின்றனர். நீங்களும் பாபா சொல்றாங்க, நீங்க கூட வாழ்ந்துகிட்டே இறந்துடுங்க, நீங்களும் அமைதியாகி விடுங்கள். பெரிய பெரிய மனிதர்கள் காந்தியினுடைய சமாதிக்கு செல்றாங்க. அங்கு சென்று ஆழ்ந்த அமைதியுடன் அமருங்கள் என்று கூறுவர் இல்லையா? நம்ம கூட பார்த்துருக்கோங்க இல்லையா, விவேகானந்தராக்கு இந்த மாதிரி பல சமாதிக்கு போறப்ப அங்க யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. போய் அமைதியா அனுபவம் செய்யுங்க. இப்படியே எல்லாருமே பேசாம போய் அமைதியா அனுபவம் செஞ்சு செஞ்சு என்ன ஆயிடுதான், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அமைதியினுடைய பிரபாவம் அதிகரிக்குது. பாபா சொல்றாங்க, ஆத்மாக்களாகிய நாம் சாந்த சொரூபமானவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும், உலகத்தினருக்கு தெரியாது. நாம் நமது சொரூபத்தில் நிலைத்து விடுகிறோம். நமது சுய தர்மம் அமைதியாகும். நமது ஆத்மா சாந்த சொரூபமாக இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் அமைதி வேணும் அமைதி வேணும்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு, அமைதி வேணும் அமைதி வேணும்னு ஆத்மா சொல்லுதான். ஆத்மா தனது சுய தர்மத்தை மறந்து விட்டது. உண்மையில் ஆத்மாவின் தர்மமே அமைதியாகும். பிறகு ஏன் ஆத்மா அசாந்தியாக இருக்கிறது என்று கூறுகிறது. அசரீரியாகி அமர்ந்து விடுங்கள். அவர்கள் வலுக்கட்டாயமாக பிராணாயாமத்தில் அமர்ந்து விடும் பொழுது இறந்தவர் போலவே ஆகிவிடுகின்றனர். அது தற்காலிக அமைதி என்று கூறப்படுகிறது.
பாபா சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, பேச்சு மூச்சு இல்லாம பிராணாயாம பொசிஷன்ல உட்கார்றாங்க. அதை பார்க்கும் பொழுது என்னாகுதான், அப்படியே தம் கட்டுறாங்க. அவங்கள பார்க்கும் பொழுது இறந்தவர் போலவே தெரியுது. நமது சுயதர்மம் அமைதி என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். ஆத்மாக்களாகிய நீங்கள் சுய ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆத்மாதான் அனைத்துமாக ஆகிறது. ஆத்மா வக்கீலாக ஆகிறது. எனக்கு ராஜ்யம் வேண்டும் என்று ஆத்மா கூறுகிறது. முன்பும் தந்தையிடமிருந்து ராஜ்யம் அடைந்திருந்தீர்கள். இப்போது மீண்டும் அடைவதற்காக வந்திருக்கிறீர்கள். மனிதர்கள் தேக அபிமானத்தில் இருப்பதால் துக்கத்தில் இருக்கின்றார்கள். பாபா சொல்றாங்க, நான் ஆத்மா தனது பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து சுயராஜ்யம் அடைவதற்காக வந்திருக்கின்றேன் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். பாபா சொல்றாங்க, ஆத்மாக்களாகிய உங்களுக்கு ராஜ்யம் தேவை இல்லையா? கண்டிப்பா ராஜ்யம் வேணும். இப்ப நம்முடைய முயற்சி எதுக்காக? புது உலக ராஜ்யத்திற்காக இல்லையா? இந்த நேரத்துல எல்லையற்ற தந்தையிடம் ஆத்மா சுய ராஜ்யத்தை கேக்குது இல்லையா? இந்த நேரம் நம்ம சுய ராஜ்யத்தை அடைஞ்சோம்னா எதிர்காலத்துல உலக ராஜ்யத்தை அடைவோம். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சுயராஜ்யம் இருந்தது, பிறகு மறைந்து விட்டது. இப்போது தந்தை வந்து ஆத்மாக்களாகிய உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கின்றார். இது ராஜயோகம் என்று கூறப்படுகிறது இல்லையா? வேற எந்த யோகத்திலையும் நீங்க யோகா பண்ணாங்கன்னா அமைதி கிடைக்கும், டெம்பரரியா அமைதி கிடைக்கும். பாபா சொல்றாங்க, நீங்க இந்த யோகத்தை நீங்க ஆழமா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ராஜ்யமே கிடைக்குங்கிறார் பாபா. மனிதர்கள் தேக அபிமானியாக இருக்கின்ற காரணத்தால் நான் இன்னாராக இருக்கின்றேன் என்று கூறுகின்றனர். தேகத்தை தான் நான் என்று அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். உண்மையில் நான் நான் என்று கூறுவது யார்? ஆத்மா இல்லையா? முதல் பாடம் பாபா பாருங்க, சின்ன பிள்ளைங்க சொல்லித்தர மாதிரி சொல்லித்தராரு. எல்லாரும் அவங்க என்ன புரிஞ்சிருக்காங்களா, தன்னை தேகம். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்தா என்ன பாக்குறாங்க, நான் எப்படி இருக்கேன். ஏன்னா அவங்க தன்னை தேகம்னு உணர்ந்திருக்காங்க. அதுல போட்டோ நல்லா வந்திருந்தா நான் நல்லா இருக்கேன். கண்ணை மூடி இருந்து வாய் கோணலா இருந்தா நான் நல்லா இல்லை. ஏன்னா தேகமே நான் புரிஞ்சிருக்காங்க. அதான் பாபா சொல்றாங்க, அவங்க தேகத்தை நான் புரிஞ்சிருக்காங்க. உண்மையிலே நான் சொல்றது யாரு? ஆத்மா. நான் இந்த பொருளை எடுக்கிறேன் என்று ஆத்மா தான் கூறுது. உண்மையில் ஆத்மா என்பது ஆண் ஆகும். நான் ஆத்மா தந்தையின் குழந்தையாவேன். பாபா, நான் உங்களிடமிருந்து சுயராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கின்றேன் என்று ஆத்மா கூறுது. ஆத்மாவிற்கு சுயராஜ்யத்தை பரமாத்மா கொடுக்கின்றார் இல்லையா? எப்பயுமே அப்பா குழந்தைங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அப்ப ஆத்மாவின் தந்தை யாரு? பரமாத்மா. பரமாத்மா தந்தை இப்பொழுது ஆத்மாக்களுக்கு சுயராஜ்யத்தை கொடுக்கிறாரு. பக்தி மற்றும் ஞானத்தில் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பாருங்க. சிவனுக்கு கோயில் இருக்குது. அனைத்தையும் விட அதிகமாக மணி அடிப்பது சிவன் கோயிலில் தான். அவரை எழுப்புறாங்க, அனைவரையும் எழுப்பதான் செய்யறாங்க. அதிகாலையில மணி அடிக்கிறாங்க. நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எவ்வளோ சிவன் கோயில் இருக்குது இல்லையா? இன்னைக்கும் ஏன்னா கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ல இருக்கும். அங்க பார்த்தீங்கன்னா காலையில ஏன்னா அமிர்த வேலையிலேயும் மணி அடிச்சு எழுப்புவாங்க. 5 கால பூஜை இருக்கும். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஓதுவார்கள்லாம் தேவாரம் திருப்புகள்லாம் பாடுவாங்க இல்லையா? அவங்கெல்லாம் சம்பளத்துக்கே அங்கே வச்சிருப்பாங்க. ஸோ 5 கால பூஜை பர்ஃபெக்டா நடக்குது சிவன் கோயில்ல. அதான் பாபா சொல்றாங்க, அதிகமா சிவன் கோயில்ல தான் மணி அடிக்கிறாங்க. மணி அடிப்பதற்கான எந்த அவசியமும் இல்லை. இங்க பாபா குழந்தைகளாகிய உங்களை எழுப்பி தேவதையாக ஆக்குறாரு. உங்களுக்கு சுயராஜ்யம் தேவையெனில் முதலில் தூய்மையாகுங்கள். பாபா கண்டிஷன் சொல்லிட்டார். சுயராஜ்யம் வேணுமா? ஃபர்ஸ்ட் தூய்மையாகுங்க. லட்சியம் புத்தியில் இருக்கிறது. நான் இந்த மெட்ரிக் வகுப்பில் தேர்ச்சி பெறுவேன், பிறகு இவ்வாறு செய்வேன் அப்படின்னு மாணவர்கள் சொல்றாங்க. நாம் அமைதி அடைய வேண்டும் என்று சன்னியாசிங்க விரும்புறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியம். ஒரு கதை கூறுவர் அல்லவா, என்னன்னா ராணியின் கழுத்தில் மாலை இருந்தது, அவர் வெளியில போய் தேடினாராம். அது போல அவர்களும் கூட என்ன பண்றாங்களாம், கழுத்துல இருக்கிற அமைதிய வெளியில தேடுறாங்க. ஆனால் ஆத்மா சுயம் சாந்த சுரூபமானது இல்லையா? ஆத்மாவுடைய தர்மமே சாந்த அமைதி. அமைதியை வந்து என்ன பண்ணும், உள்ளார பார்க்க விட்டுட்டு வெளியில தேடினா எங்க கிடைக்கும்? பாபா சொன்னாங்க, ஆத்மா தனது சுய தர்மத்தை மறந்து தன்னை சரீரம் என்று
புரிந்து அமர்ந்திருக்கிறது. நீங்கள் ஆத்மா என்பதை தந்தை நினைவுபடுத்துகிறார். ஆத்மாக்களாகிய நீங்கள் 84 பிறவி எடுத்திருக்கிறீர்கள் அல்லவா? இந்த விஷயங்களை வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. நீங்கள் உங்களது பிறப்புகளை அறியவில்லை, நான் கூறுகிறேன் அப்படின்னு தந்தை சொல்றாங்க. உங்களை பத்தி உங்களுக்கே தெரியாது, நானே உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்கள் பிரம்மா குமார் குமாரிகள், தூய்மையின்றி ஞான தாரணை ஏற்படவே முடியாது. பாபா சொல்றாங்க, சிங்கத்தின் பாலுக்கு தங்க பாத்திரம் வேண்டும் என்று கூறுவர். அது போல இங்க கூட பாபா சொல்ற தங்க பாத்திரம் தேவை. பாபாவுடைய ஞானம் சிங்கப்பால் போல. இது தங்கணும்னா புத்திங்கிற பாத்திரம் எப்படி இருக்கணுமா? தங்கம் போல இருக்கணும். நீங்கள் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் தங்கமாகி விடுகிறது. புத்தி தங்கமாகுது. தந்தையும் உண்மையான தங்கமாவார். ஆத்மா தந்தையை நினைவு செய்கின்ற போது ஞானம் வந்து விடுகிறது. நீங்கள் உண்மையான தங்கமாக தூய்மையாக இருந்தீர்கள். இந்த ஞானத்தின் தாக்கம் வேறு யாருக்கும் ஏற்படுவது கிடையாது. நான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு சுயராஜ்யத்தை கொடுக்கிறேன்னு பாபா சொல்றாங்க. பழைய உலகத்தின் இறுதி மற்றும் புது உலகத்தின் ஆரம்பம் ஏற்படும் பொழுதுதான் இந்த சுயராஜ்யம் கிடைக்கும். பாபா சொல்றாங்க, மனிதர்களிடத்துல எல்லைக்குட்பட்ட ராஜ்யம் இருக்கிறது. எல்லையற்ற ராஜ்யம் ஒருபொழுதும் மனிதர்களுக்கு கிடைப்பது கிடையாது, இல்லையா? யாராச்சும் உலக ராஜ்யத்தை அடையிறாங்கன்னு சொல்றாங்களா? சாதாரண மனிதர்களுக்கு என்ன எல்லைக்குட்பட்ட ராஜ்யம் கிடைக்கும், உலக ராஜ்யம் கிடைக்க முடியாது. உலகிற்கு எஜமானர்களாக ஆகவே முடியாது. தந்தையின் மூலம் நீங்கள் ஆகிறீர்கள். தந்தையாகிய பகவானுக்குத்தான் உங்களது 84 பிறவிகள் பற்றி தெரியும். தேவதைகள் தங்களது பிறப்புகளை அறிந்து கொள்ள முடியாது. ஒருவேளை அறிந்து கொண்டால் துக்கமானவர்களாக ஆகிவிடுவர், இல்லையா? இன்னைக்கு பாருங்க, நம்ம கலியுகத்தினுடைய கடைசியில இருக்கோம். சங்கமிகத்துல நம்ம பிராமணரா இருந்தாலும் நமக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்கு? நாம சத்தியுகத்துல தேவதையாக போறோம், சந்தோஷமா இருப்போம், அங்க கஷ்டம் என்பதே தெரியாது அப்படிலாம் நமக்கு சொல்லும் பொழுது சந்தோஷமா இருக்கு. தேவதைகளா இருக்கிறவங்களுக்கு போய் நீங்க இப்ப சந்தோஷமா இருக்கிறீங்க, இந்த சந்தோஷம் நிலைக்காது, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்க சந்தோஷத்தை இழந்து நீங்க முழுசா துக்கத்துல மூழ்கிடுவீங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதான் பாபா சொல்றாங்க, நமக்கு தெரியும் தேவதைகளுக்கு இந்த ஞானம் கிடைச்சா அவங்க துக்கத்துல மூழ்கிடுவாங்க, இல்லையா? ஏனியில இறங்கி விடுவோமா? ராஜ்யத்தின் சுகமே மறைந்து போய்விடும். இங்கு உங்களுக்கு தெரியும் நான் ஆத்மா என்று அறிகிறீர்கள். இதில் சந்தேகத்திற்கான விஷயம் கிடையாது. ஒருவருக்கொருவர் கேட்டு அறிந்து பிறகு வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்கிறீர்கள். தெய்வீக தர்மத்தின் மரம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. இவர் நமது பிராமண குலத்திற்கு வருகின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இவர் முழு பக்தி செய்திருக்கின்றார். மீண்டும் தந்தையிடம் ஆஸ்தி அடைவதற்காக வந்திருக்கின்றார். ஞானம் முடிவடைந்த பின்பு மீண்டும் பக்தி ஆரம்பமாகிறது. எல்லாமே சக்கரம்தான். எப்போ பக்தியை முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஞானம் கிடைக்குது. மற்றும் ஞானம் முடிவடையும் பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானத்தினுடைய பலனான சத்தியுகம் திரேதாயுகம் முடிவடையும் பொழுது பக்தி ஆரம்பமாகுது. இது யாருக்கும் தெரியாது. கட்டிடமும் புதியதிலிருந்து பழையதாக ஆகிறது அல்லவா? அஸ்திவாரமற்ற கட்டிடத்தின் ஆயுள் அவசியம் குறைவாக தான் இருக்கும், இல்லையா? பாபா சொல்றாங்க, அஸ்திவாரமே இல்லாம முதல்ல கட்டடம் கட்ட முடியாது. அப்படி கட்டினாலும் அது எவ்வளவு நாள் தாங்கும், இல்லையா? இன்றைய நாட்களில் கட்டடங்கள் மிகவும் உறுதியாக கட்டுகின்றன. பூகம்பம் போன்றவை நிகழ்ந்தாலும் கட்டிடம் இடிந்து விடக்கூடாது, நஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மிகவும் உறுதியா கட்டுறாங்க. அஸ்திவாரம் மிக உறுதியா போடுறாங்க. இப்போது சுயராஜ்யத்தின் அஸ்திவாரம் போடப்படுகிறது. ஆத்மாவிற்கு 21 பிறவிகளுக்கு ராஜ்யம் கிடைக்குது. இங்கிருக்கும் ராஜ்யம் என்பது ஒன்றுமே கிடையாது. இன்று ராஜ்யம் இருக்கிறது, நாளை யாராவது படையெடுத்து விட்டால் முடிந்துவிடும், இல்லையா? இன்னைக்கு எதுவுமே என்னது நிச்சயமற்ற ராஜ்யம் தான். இப்ப பாத்தீங்கன்னா கலியுகத்தினுடைய இறுதியில ராஜ்யம் கூட சொல்ல முடியாது. பிரதமர் பதவி அது கூட என்னது ஒரு நிச்சயமற்றது. 5 வருஷம் கண்டிப்பா இருப்பாங்களான்னு கூட சொல்ல முடியாது, இல்லையா? பாபா சொல்றாங்க, எதற்கும் இங்க அஸ்திவாரம் கிடையாது.
மனிதர்களுக்கு அஸ்திவாரம், மனிதர்களுக்கும் அஸ்திவாரம் கிடையாது. இன்று இருக்கிறாங்க, நாளை இறந்து விடுகின்றனர். இப்போது உங்களது அஸ்திவாரத்தை பாபா உறுதியா போட்டுட்டு இருக்காரு. இதன் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கு ராஜபாகியத்தை அடைகிறீர்கள். உங்களது ராஜ்யத்தின் அஸ்திவாரம் உறுதியாக போடப்படுகிறது. உங்களுக்கு பூமியின் எந்த பூகம்பமும் அசைக்கவே முடியாது. பாபா நமக்கு சுய ராஜ்யம் தராரு. யாரும் அதை அபகரிக்க முடியாது, வீழ்த்த முடியாது என்று கீதையிலும் கூறப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட ராஜ்யத்தை பாபா தராரு இல்லையா? நமக்கு கொடுக்கிற ராஜ்யத்தை யாராலும் என்ன பண்ண முடியாதான், அபகரிக்க முடியாது. அது இடிஞ்சு பாழாகாது, அசைக்கவே முடியாதுங்கிறார் பாபா. அங்க சிறிதும் துக்கத்திற்கான விஷயம் இருக்காது. ஆத்மாவிற்கு எவ்வளவு குஷி ஏற்படணும் இல்லையா? எனக்கு எப்படிப்பட்ட ஆஸ்தி கிடைக்க போகுதுங்கிற குஷி ஆத்மாவுக்குள்ளார ஏற்படணும். நம்பிக்கை இருக்கிறது தானே. நம்பிக்கை இல்லையெனில் அவர்கள் சொர்க்கம் செல்வதற்கு தகுதியற்றவர் ஆகிறாங்க. இவ்வளவு பிரம்மா குமார் குமாரிகள் வளர்ச்சி அடைந்துகிட்டே இருக்காங்க இல்லையா? ஞான கடல் பதீத்த பாவன் நமக்கு படிப்பு கற்பித்து ராஜயோகமும் கற்பிக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க அறியுறீங்க. கிருஷ்ணர் கற்பித்ததாக அவங்க சொல்லிட்டாங்க. சிவபாபா மனித உடல்ல புரிய வைக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க? பாரதம் தான் தூய்மையா இருந்துச்சு, இப்போ அசுத்தமா தூய்மை இழந்து இருக்கிறது. தேவதைகளின் முன் சென்று அவர்கள் மகிமை பாடுறாங்க. சிவன் முன் சென்று நீங்கள் அனைத்து குணமும் நிறைந்தவர், 16 கலைகளும் முழுமையானவர் என்று ஒருபொழுது பாட மாட்டாங்க. ஏன்னா சிவன் பரமாத்மா இல்லையா? இந்த புகழ் எல்லாம் யாருக்கு? தேவதைகளுடைய புகழ். பாபா சொல்றாங்க, அவர் ஞான கடலானவர், பதீத்த பாவன், அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடியவர், அனைவரின் பையையும் நிறைக்கக்கூடிய கள்ளம் கபடமற்றவர் ஆவார். இப்படிப்பட்ட தந்தைய அனைவரும் மறந்திருக்கிறாங்க. துக்கத்தை நீக்கி சுகம் கொடுங்கள் என்று பரம்பித்தா பரமாத்மாவை கூப்பிடுறாங்க. துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர் ஒரே ஒருத்தரே. அது யாரு? அதே சிவ பரமாத்மா. அவரது வழிதான் சிரேஷ்டமானதாகும். அது சிரேஷ்டத்திலும் சிரேஷ்ட பகவானின் வழியாகும். அதன் மூலம் குழந்தைகளாகிய நீங்களும் சிரேஷ்டமானவர்களாக ஆகிறீங்க. அசுத்தமான உலகம், அதாவது பிரஷ்டாச்சாரி உலகம் என்று அரசாங்கம் கூட சொல்லுது. இப்ப சிரேஷ்டமானவரா யார் ஆக்குறா? இங்க ஒருத்தர் கூட சிரேஷ்டமானவரா இல்ல. நம்மளையெல்லாம் சிரேஷ்டமானவரா யார் ஆக்குறது என்பது யாருக்கும் தெரியாது. சாதுக்கள் நம்மை உயர்த்துவார்கள் அப்படின்னு மனுஷங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்களால் சிரேஷ்டமானவர்களாக ஆக்க முடியாது. அவங்களே சிரேஷ்டமானவங்களா ஆக முடியாதுங்கிறப்ப நம்மளை எப்படி ஆக்க முடியும் அவங்களால? இது ஒரு தந்தையுடைய காரியம். நம் அனைவரையும் சிரேஷ்டமானவராக மாற்றுவது ஒரு தந்தையுடைய காரியம். முன்பு ஒரு ராஜாவின் கட்டளைப்படி நடந்து வந்தனர். சத்யுகத்தில் உங்களுக்கு அமைச்சர்கள் யாரும் இல்லை. சக்கரவர்த்தியிடம் சக்தி இருக்கும், அமைச்சர் என்ற பெயர் சொல்லப்பட்டதே கிடையாது இல்லையா? அங்க என்னது, மகாராஜா வெறும் ராஜா இல்ல, சக்கரவர்த்தி மகாராஜான்னு சொல்லுவாங்க. அங்க அமைச்சருங்கிற பெயரே கிடையாது. சொல்றாங்க, நாம உலகத்திற்கு எஜமானர்களாகி ராஜ்யத்தை செய்து வந்தோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். எப்படி ராஜ்யம் செய்தீர்களோ அவ்வாறே செய்ய வேண்டும். அதாவது போன கல்பத்துல எப்படி பண்ணீங்களோ அதே போல இப்ப கூட நீங்க அதே மாதிரி ராஜ்யம் செய்யணும். உண்மையில சத்யுகத்தில் லட்சுமி நாராயணுடைய ராஜ்யம் இருந்துச்சு இல்லையா? ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கான ராஜ்யம் கிடைக்கும். கிருஷ்ணருக்கு அவருக்கான ராஜ்யம் இருக்கும். மற்ற அரசர்களும் இருப்பாங்க இல்லையா? குறைஞ்சது 8 பேர் இருப்பார்கள் அல்லவா? 8 பேர் இருந்தார்களா அல்லது 108 பேர் இருந்தார்களா என்பது போக போக தெரிஞ்சிடும். அவங்க முயற்சி வச்சே தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் முயற்சி பண்ணா 108ன்றார் பாபா. கடைசியில் கூற வேண்டிய ஞானத்தை இப்போதே கூறிவிடுவார் என்பது கிடையாது. யார் உயிருடன் இருப்பார்களோ அவர்களுக்கு தந்தை ஞானம் கொடுத்து கொண்டே இருப்பார், கொடுத்தே ஆக வேண்டும். நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. பரமாத்மாவிற்கு இப்பொழுது பாகம் இருக்கிறது. இந்த ஞானம் கொடுக்கும் பாகம்
இப்பொழுது பதிவாயிருக்கிறது இல்லையா. பாபா இப்ப நமக்கு ஞானம் கொடுக்குற பார்ட்டு கூட டிராமால பதிவாயிருக்குது. பாபா சொல்றாங்க, நாள் போக போக நீங்கள் அதிகம் புரிஞ்சுக்குவீங்க. நாளுக்கு நாள் பாபா உங்களுக்கு புரிய வச்சுட்டே இருக்கிறாங்க. அங்க நாம எப்படி ராஜ்யம் செய்வோம், சுயம்பரம்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க தியானத்துல வைகுண்டத்திற்கு சென்று பார்க்கவும் செய்யறீங்க. அங்கு தங்க மாளிகைகள் எப்படி இருக்கும்? தங்கமே தங்கம் தான் இருக்கும். தன்னை தங்கபுரியில் இருப்பதாக பார்க்கிறீர்கள். தங்க கற்களினால் கட்டிடம் உருவாகி கொண்டே இருக்கிறது. சிறிது கற்களை எடுத்து செல்ல வேண்டும். அதாவது டிரான்ஸ்ல போறவங்க பார்த்தீங்கன்னா அங்கே தங்க மாளிகை பார்ப்பாங்க. அங்கங்க என்ன பண்றாங்க, தங்கத்தினுடைய பில்டிங், அங்க வந்து மாளிகைகள் கட்டுறதை பார்க்கும் பொழுது இங்க கல்லை வச்சு பயன்படுத்துற மாதிரி அவங்க தங்கத்தை வச்சு செய்வாங்க. ஏன் ஒரு கல்லை எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு கூட நினைக்கிறாங்களாம். பிறகு கீழே இறங்கும் பொழுது தன்னை இங்கு இருப்பதாக உணர்கிறார்கள். மீராவும் தியானத்தின் போதுதான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் நடனம் ஆடியதாக பார்த்தார். நீங்கள் சூக்ஷ்ம வதனத்திற்கு செல்கிறீர்கள். அங்கு எலும்பு தோல் கிடையாது. ஃபரிஸ்தாவா ஆகுறீங்க. பிரம்மாவிற்கு சூக்ஷ்ம சரீரம் பார்க்க முடியுது. அவ்வாறு ஃபரிஸ்தாவா ஆயிடுங்க. எப்படி பிரம்மா உயிரோடு இருக்கிறப்பயே சூக்ஷ்ம ஃபரிஸ்தா பிரம்மாவா பார்த்தாங்க, அதே போல நீங்க கூட ஆயிடுங்கன்னு பாபா சொல்றாங்க. நீங்க தோட்டம் போன்றவைகளையும் பார்க்குறீங்க. தந்தை இவ்வாறு சாட்சாத்காரம் செய்விக்கின்றார் இல்லையா. இந்த மாதிரி காட்சி செய்ய வைக்கிறது யாரு? சிவபாபா. பாபா நமக்கு போதை ஏற்படுத்தும் பானத்தை பருக வைக்கிறதா நீங்க சொல்றீங்க, சோமரசம். உண்மையில சூட்ச்ம வதனத்துல பருக வைக்க முடியாது. மலர்கள் பழங்கள் வைகுண்டத்தில் மிகவும் முதல் தரமாக இருக்கும். சூக்ஷ்ம வதனத்துலலாம் தோட்டம் இருக்காது. ஆனா தோட்டத்திற்கு போனேன், அங்கு இளவரசர் இருந்தார் என்று நீங்க கூறுறீங்கன்னா அது வைகுண்டம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லையா. பாபா சொல்றாங்க, பார்க்கலாம், ஆனா எதையுமே தொட முடியாது, அனுபவிக்க முடியாது. வைகுண்டத்தின் பொருட்கள் இங்கு அடைய முடியாது. அங்கு முதல் தரமான பொருட்கள் இருக்கும். நான் உங்களை வைகுண்டத்திற்கு எஜமானனா ஆக்குறேன்னு பாபா சொல்றாங்க. இங்கு துக்கமே துக்கம்தான் இருக்கும். மற்றும் ஹே பகவானே, என்ன துக்கத்திலிருந்து விடுவீங்க அப்படின்னு சொல்லாத மனுஷனே இருக்க முடியாது. துக்கத்தின் போதுதான் பரமாத்மாவை அதிகமா நினைவு பண்றாங்க. கிருஷ்ணருடைய பூசாரி கிருஷ்ணான்னு சொல்லுவாராம். ஹனுமானுடைய பூசாரி ஹனுமானுக்கு ஜெய் என்று கூறுவார். இங்கு தந்தையாகிய என்னை நிரந்தரமாக நினைவு செய்யுங்கள் அப்படின்னு பாபா சொல்றாங்க. கடைசி காலத்துல யாருடைய நினைவும் வராத அளவுக்கு என்ன நீங்க நினைவு செய்யுங்க. காசிக்கு சென்று பலியாகிறாங்க. அப்போது பல பிறவிகளாக செய்த பாவங்களின் தண்டனை அடைவதாக உணர்றாங்க. அதாவது என்ன, காசில போய் அவ்வளோ ஜென்மத்துல செஞ்ச பாவத்தெல்லாம் அங்கேயே அனுபவிச்சுட்டு சொர்க்கம் போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. இது பாவ ஆத்மாக்களுடைய உலகம் என்று கூறப்படுகிறது. ஆத்மா பாவி ஆயிடுச்சு. ஆத்மா தான் தன்னுடைய தந்தையை அழைக்குது. ஹே பரம்பிதா பரமாத்மா, ஹே பரந்தாமத்துல வசிக்கக்கூடிய சிவபாபா. அவரது உண்மையான பெயர் ஒன்றே ஒன்றுதான். அவர் ஆத்மாக்களுடைய தந்தை ஆவார். ருத்ரனுடன் சாலிகிராம் என்ற சப்தம் அழகு பெறாது இல்லையா. ருத்ரன் சாலிகிராம்னா மேட்சே ஆகல. ஆனா பாபா சிவன் மற்றும் சாலிகிராம் இது எவ்வளவு அழகா இருக்குது. மண்ணால சிவலிங்கத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா கூடவே என்ன பண்றாங்களா, சாலிகிராமையும் உருவாக்குறாங்க. பதீத்த பாவனன் அவர் ஒருவரே அல்லவா இந்த யஜ்யத்தையும் உருவாக்குறாரு. பாரதம் அனைத்தையும் விட உயர்ந்தது. ஆனா அவங்க தேவி தேவதா தர்மத்தை மறந்துட்டாங்க. உங்களது தர்மம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஆகும். அது மீண்டும் வர வேண்டும். இந்து தர்மங்கிற ஒரு தர்மமே கிடையாது. இந்துங்கிற தர்மமே கிடையாது. தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களே சத்தோ ரஜோ தமோல வராங்க. எப்போது தமோவா ஆகுறாங்களோ அப்போது தன்னை தேவதா என்று சொல்லிக் கொள்வது கிடையாது. உண்மையில இந்து தர்மம் என்ற ஒரு தர்மமே கிடையாது. ஆக நீங்கள் தேவி தேவதைகளாக ஆக முடியும். வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு புரிய வைக்கணும். நேரம் கிடைக்கலன்னு சொல்றாங்க. அமைதி மற்றும் சுகத்தின் ஆஸ்தி கொடுப்பதற்காக
நான் உங்களை என்னுடையவராக ஆக்குகிறேன் என்று தந்தை சொல்றாரு. சில குடும்பங்கள்ல தங்களுக்குள் ஒன்றாக இருக்கிறாங்க, மிக அன்பா நடந்துக்கிறாங்க, அனைவருடைய வருமானமும் ஒன்றா சேர்த்துக்கிறாங்க, எந்த குழப்பமும் இருக்கிறது இல்லை. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஒற்றுமையை பார்க்க முடியுது. ஆனால் இப்பெல்லாம் ரொம்ப ரேர். அதனால பார்த்தா இப்போ என்னவோ அதிசயத்தை பார்க்குற மாதிரி இருக்கு. 3 பசங்களை வச்சு பொண்ணு, மருமக, பேர பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்து ஒரே குடும்பத்தில் இருக்காங்கன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியம். அப்படியா 3 மருமகளும் உங்க கூடவே இருக்கிறாங்களான்னு ஆச்சரியப்படுறாங்க. அந்த மாதிரி பவசுறாங்க, அந்த மாதிரி சேர்ந்து இருக்கிறாங்க. ஆனா அங்க எந்த குழப்பமும் இருக்கிறது இல்லை. ஆனாலும் இதை சொர்க்கம்னு சொல்ல முடியாது. ஏன்னா சத்தியுகத்துல ஒரு வீட்டில் கூட நோய் அல்லது துக்கம் இருக்கவே இருக்காது. பெயரே சொர்க்கம். அங்க அனைவரும் சுகமா இருப்பாங்க. சதா சுகத்திற்கான ஆஸ்தியை நீங்கள் தந்தையிடம் வாங்க வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. பாபா, நீங்கள் பதீத்த பாவனன், எங்களையும் பாவனமாக்குங்க அப்படின்னு சொல்றீங்க. தந்தையின் கூடவே குழந்தைகளாகிய நீங்களும் இறைவனின் உதவியாளர்களாக இருக்கிறீங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். நம்பர் 1, சுயராஜ்யம் அடைவதற்காக இப்பொழுதிலிருந்தே தூய்மைக்கான அஸ்திவாரத்தை உறுதியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். எவ்வாறு தந்தை பதீத்த பாவனனோ அவ்வாறு தந்தைக்கு சமமாக பாவனம் ஆக வேண்டும். 2வது பாயிண்ட், தனது அமைதி என்ற சுய தர்மத்தில் நிலைத்திருக்க வேண்டும். எவ்வளவு முடியுமோ தேக அபிமானத்தை விட்டு விட்டு ஆத்ம அபிமானியாக இருக்க வேண்டும். ஆழ்ந்த அமைதியில, அதாவது அசரீரியா இருக்கிற பயிற்சி செய்யணும். வரதானம். பிற ஆத்மாக்களுக்கு சேவை செய்வதன் கூடவே தனக்கும் சேவை செய்து வெற்றி மூர்த்தி ஆகுக. சேவையில வெற்றி மூர்த்தியாக வேண்டுமெனில் பிறருக்கு செய்யும் சேவையுடன் தனக்கும் சேவை செய்யுங்கள். பிறருக்கு சேவை செய்ய செல்லும் பொழுது தனது பழைய சம்ஸ்காரங்களையும் முழுமையா எரிச்சு சாம்பலாக்குறேன் அப்படின்னு நினைங்க. எந்த அளவிற்கு பழைய சம்ஸ்காரங்களை அறவே அழிப்போமோ அப்போதே நன்மதிப்பை பெற முடியும். அனைத்து ஆத்மாக்களும் மனதார உங்களுக்கு நமஸ்காரம் செய்வார்கள். வெளிமுகமாக மேலோட்டமாக நமஸ்கரிப்பது அல்ல, மனமுவந்து நமஸ்கரிப்பவர்களை இப்பொழுது உருவாக்க வேண்டும். ஸ்லோகன். எல்லையில்லா சேவை செய்யும் லட்சியம் வைத்தால் எல்லைக்குட்பட்ட பந்தனங்கள் அனைத்தும் அறவே நீங்கிவிடும். அவ்யக்த இஷாரா. ஜுவாலா ஸ்வரூபஸ்திதியில் இருந்து கொண்டு சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். சொல்றாங்க, எதுவரை உங்களது நினைவு ஜுவாலா ரூபம் ஆகவில்லையோ அதுவரையில விநாச ஜுவாலை முழுமையா ஜுவாலா ரூபம் ஆகாது. இதை அலைப்பாகிறது, பிறகு சீத்தனம் அடைகிறதுன்னு சொல்றாங்க. ஏன்னா ஜுவாலா மூர்த்தியும் ஆதார மூர்த்தியுமான ஆத்மாக்களே இப்போது சதா ஜுவாலா ரூபம் ஆகவில்லை என்றால், இப்பொழுது சதா ஜுவாலா ரூபம் ஆகவில்லை, இப்போது ஜுவாலா ரூபம் ஆவேன், இப்போது ஜுவாலா ரூபம் ஆவேன் எனும் திட எண்ணம் வைத்து குழுவாக அமர்ந்து மனம் புத்தியின் ஒருமுகத்தன்மையின் மூலம் சக்தி வாய்ந்த யோக அதிர்வலைகளை நாலாபுறமும் பரப்புங்கள். நல்லது. ஓம் சாந்தி.